கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் தி நேரோ கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 இப்படியாய் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எப்படி நடக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த பூமியிலே ஒன்றும் இல்லை என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய காரியம் இதுவரையிலும் நீங்கள் அனுபவிக்காத, ஒருவேளை எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்க போகிறது. அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும் என்று சொன்னால், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வனாந்தரத்திலே வழி உண்டாக்குவது என்று மிகவும் கடினமான காரியம். அது சாதாரணமாய் முடிகிற காரியம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், அந்த கடினமான காரியத்தை இன்று நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அவாந்த வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அது சாதாரண காரியம் அல்ல. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நம்புவீர்கள் என்று சொன்னால், இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, பிஸ்னஸ் செய்கிற இடங்களிலே, எல்லா இடத்திலேயும் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அது நாம் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நன்றாய் சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றபோது செங்கடல் இரண்டாக பிளந்திட்ட தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த இடத்துல ஒருவரும் யோசித்திருக்க மாட்டார்கள், செங்கடலை எப்படி இரண்டாய் பிளக்க முடியும், எப்படி நாம் கடந்து போகிறோம், நாம் இங்கேயே மடிந்து போகிறோம் என்று மோசேயிடம் புலம்பின ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய சிந்தைகளுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் அங்கே செய்தார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டு வெட்டாந்தரையிலே நடக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். வெட்டாந்தரை என்று சொன்னால் அந்த இடத்திலே சற்றும் அந்த ஈரம் காணப்படவில்லை. காய்ந்த நில போன்ற ஒரு இடத்திலே கர்த்தர் அவர்களை நடக்க பண்ணினார் என்று சொன்னார். இந்த காலத்தில் அவர் செய்ய, இந்த நாளிலே அவர் நமக்கு உங்களுக்கு செய்ய போகிற காரியம், அது மிகவும் வித்தியாசமான காரியமாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்புவீர்களானால், அவரை விசுவசிப்பீர்களானால், அது இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தரை விசுவசிங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து இன்று உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.